Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of the revised PGTRB syllabus and we are discussing Daniel Defoe's Robinson Crusoe. And we are almost around chapter 20, okay, where we find that Robinson Crusoe states that uh, he was actually in the last but 1 year, that is 27 years. He has spent 27 years in this island, and he believes that God is going to take him back home. He believes that deliverance was at hand. சீக்கிரமாவே நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃப்ரைடேவோட ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, he comes to know everything about Friday's land. he because Friday calls it as a country. சரி, அந்த லேண்டுக்கு போவோம், அங்க இருந்து ஃப்ரைடேவுடைய மக்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய உதவியோடு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த கண்ட்ரிக்கு போய் அங்க இருந்து யூரோப்புக்கு எப்படியாவது போயிடுவோம், அங்க இருந்து யூரோப்புக்கு போனா இங்கிலாந்துக்கு ஈஸியா போயிடலாம். திஸ் இஸ் அ பிளான். அந்த நேரத்துல திடீர்னு ஒன் ஃபைன் டே யூ ஃபைண்ட் தட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் ஸ்டில் கோயிங் டு வெயிட் ஃபார் சம் டைம் பிஃபோர் தே குட் ஜேர்னி. ஏன் அப்படின்னா, சம்டைம் த சி மே பி பிட் டர்புலன்ட். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, he went on with planting, fencing and doing household work, and they were also preparing for the voyage. அவங்க கரெக்டா எந்த மந்த் போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they waited during the rainy months of November and December. டிசம்பரை கடந்து ஜனவரி அந்த மாதிரி டைம்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ண அந்த நேரத்துல you find that one fine day as they were getting ready for the voyage, அவங்க அப்படியே அந்த வாயேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரைடே வந்து is sent to the seashore. So Friday, who was sent to the seashore to fetch turtles, comes with an alarm cry. What is that alarm? The alarming cry is that he says that there are people, that is the cannibals have come in 3 canoes and they have landed in this land. And Friday is literally scared because he is afraid that people are coming to get him back and to get Robinson. But Robinson says, coolly, don't worry. We can face all these people because they are primitives. We have advanced weapons with us. எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம், ஏன்னா நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒருத்தன் கிடையாது, 2 பேர். We are very strong, we have weapons, we will fight those men அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் he calms down. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அவனும் வெப்பன்ஸ் எடுத்துக்கிறான். ஃப்ரைடே கிட்டையும் கொஞ்சம் வெப்பன்ஸ் கொடுக்குறான். ஏன்னா இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருது பாரு. அப்ப ஃப்ரைடேவுக்கும் வெப்பன்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு மலை மேல ஏறுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு மலை மேல ஏறி மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. They find that there are 21 savages. Along with them in 3 canoes you find there are 3 prisoners. 21 பேரு 3 கேனோல வந்திருக்காங்க, 3 prisoners இருக்காங்க. Okay, now when Robinson Crusoe looks at the cannibals having 3 prisoners, he is really enraged. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, that these fellows are going to kill fellow human beings and they are going to feed on the flesh. அதனால என்ன பண்றான், எல்லா கேனிபல்ஸையும் நம்ம போட்டு தள்ளுறோம், தூக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால என்ன பண்றான், ஃப்ரைடே கூப்பிட்டு அவன் கையிலையும் ஒரு கன்னை கொடுத்து, போய் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to kill all the savages. Fix it in your mind, my dear fellow. ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே அவனும் என்ன பண்றான், ஓகே மாஸ்டர் கொன்றுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், பக்காவா ஒரு பிளான் பண்ணணும். என்ன மாதிரி அப்படின்னா, we cannot go and face the cannibals because they are though they don't have sophisticated weapons, they are very strong. They are 21, we are only 2, so we have to go with a different war strategy. அப்ப என்ன war strategy அப்படின்னா, ambush fighting, மறைந்திருந்து தாக்குதல். அப்ப என்ன பண்றான், நம்ம கொஞ்சம் போய் மறைஞ்சிருந்து தாக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த 21 savages என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are preparing a bonfire and they are preparing to kill and eat. ஏற்கனவே இவங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தரை கொன்னுட்டாங்க, கொன்னு அதை வந்து நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. and they are preparing to kill the next, and the next man happens to be an European.
அந்த யூரோப்பியன் யாரா இருக்க போறாரு அப்படின்னா, he is going to be a Spaniard, a man from Spain. And the Spaniard is going to become a very strong support to Robinson Crusoe in the near future. அவருக்கு அந்த சப்போர்ட், அந்த அடுத்த பிளான், எஸ்கேப் பிளான்ல வந்து ரொம்ப கூட இருக்க போகக்கூடிய. அப்ப இந்த யூரோப்பியனை கொல்ல போறார் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் அவரு ராபின்சன் க்ரூசோ பார்த்து என்ன பண்றாரு, நேரா அவங்கள தாக்கலாம் முடிவு பண்ணி he is entering into the scene. As they are about to kill the European prisoners, என்ன பண்றாரு, Friday aims Robinson Crusoe aims a shot at the cannibal and the cannibal falls dead. And Friday also shoots at them and several of them are wounded. And திடீர்னு துப்பாக்கி சத்தம்லாம் கேட்கும்போது அது உங்களுக்கு புதுசா இருக்கு. அப்ப அந்த சத்தத்துல நிறைய பேர் திடீர்னு ஆளே இல்லை, ஆனா எல்லாம் பொத்துன்னு விழுகுறாங்க, நிறைய பேர் காயம் ஆயிட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் they are running, they run to the canoe, they jump into the canoe and they try to escape. இப்ப ராபின்சன் க்ரூசோ என்ன பண்றாரு, சுட்டுக்கிட்டே he also runs to one of the canoes, he tries to ஃப்ரைடே வந்து அப்படியே சுட்டுக்கிட்டே வரும்போது ராபின்சன் க்ரூசோ வேகமா ஓடி போய் அந்த பிரிசனரை வந்து சேவ் பண்றாரு. அண்ட் த பிரிசனர் என்ன பண்றாரு, he responds in Latin as Christianus, means I am a Christian. What is the meaning? Who are you னு கேட்டோன்னா Christianus, I am a Christian man அப்படிங்கிற சொன்னோன்னா he was very happy. அப்ப என்ன பண்றாரு, அவருக்கு யூரோப்பியன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யூரோப்பியனுக்கு எப்படியா இருந்தாலும் கன்னு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் கையிலையும் ஒரு கன்னை கொடுக்குறாரு. உடனே அவரு என்ன பண்றாரு, சேர்ந்து அந்த சாவேஜஸ் எல்லாத்தையுமே சுடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 2 கேனோவில் எடுக்கிறாங்க. இவர் 3வது கேனோவில் ஜம்ப் பண்ணி உள்ள போய் அந்த ஜம்ப் பண்ணி அந்த கேனோக்குள்ள உட்காரும் போதுதான் தெரியுது there is a prisoner there. ஒருத்தர் கீழே எடுத்து கொண்டு வந்து கொள்ள வந்தாங்க, இன்னொருத்தர் அந்த கேனோக்குள்ள இருக்காரு. அந்த கேனோக்குள்ள இருக்கக்கூடிய பிரிசனர் இருந்தோன்னா அந்த பிரிசனரை பார்த்த உடனே ராபின்சன் க்ரூசோ does not pursue the escaping savages, அவங்க போக விட்டாரு. அதே நேரத்துல ஃப்ரைடே என்ன பண்ணாரு, அவரு என்ன மாஸ்டர் அங்க உள்ள யாரு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வர்றாரு. அங்க வந்து அங்க உள்ள இருக்க அந்த பிரிசனரை பார்த்தோன்னே ஃப்ரைடே இஸ் very much overjoyed. He started laughing and he started crying. When Robinson Crusoe observed it, he asked Friday, what happened? And Friday told Robinson that the man who was lying in that particular canoe was his father. உடனே ராபின்சன் க்ரூசோ என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மீட் எல்லாம் கொடுத்து அவங்கள ரீஜுவனேட் பண்ணிட்டு he feels very happy that he is now a king in the island. எவ்வளவு பேர் எப்படி ஃபீல் பண்றாரு, he feels that he is the king of the island with how many people, how many subjects are there? அவருக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க? 3 subjects. And look at the 3 people with 3 different religion. Friday, Friday is a Protestant. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரும் ப்ராட்டஸ்டன்ட் அவரும் ப்ராட்டஸ்டன்ட். இப்ப ஃப்ரைடே உடைய ஃபாதர் இஸ் a non-believer, is a pagan, புற இனத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஸ்பானியார்ட் இஸ் a Catholic. So it is a multi-religious nation, a nation like India, where now religions are clashing with one another. There is a kind of assault on particular religions. அப்ப அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா இந்த மல்டி கல்ச்சரல் ஸ்பேஸ் மாதிரி இங்க மல்டி கல்ச்சரல் மல்டி ரிலிஜியஸ் ஸ்பேஸா அந்த ஒரு ஐலண்ட் இருந்தது. ஸோ த ஆத்தர் இஸ் என்விஷனிங் யூட்டோப்பியன் லேண்ட் வேர் தெர் ஆர் மெனி ரிலிஜியன்ஸ் விச் ஆர் ரிசைடிங் வித் அ ப்ராட்டஸ்டன்ட் as the leader. Are you the teachers? அதே நேரத்தில் அவங்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, though he is a leader, he is a king, என்ன சொல்றாரு, I leave it to you. You can be free in this island provided you follow the prompting of your conscience. உன் மனசாட்சிக்கு பயந்து நடங்க, என்னை பத்தி பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் என்ன பண்றாரு, ஃப்ரைடேவை கூப்பிட்டு go and bury the dead and cover their location. எந்த இடத்துல பெரி பண்ணிருக்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்களை என்ன பண்ணணும், நல்லா பதைச்சு மூடி வச்சிடணும். ஏன் யாரு வந்தாலும் இங்கதான் இறந்தவர்களை பதைச்சிருக்காங்கன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதை அவரு பக்காவா
நிறைவேற்றுறாரு. Now Robinson Crusoe is going to have a word with the Spaniard. அப்ப இந்த ஸ்பானியார்டு கிட்ட பேசும்போது ராபின்சன் குரூசோ comes to know that there are 14 survivors. All of them are Europeans living on the mainland. பக்கத்துல இருக்க மெயின்லேண்ட்ல மொத்தம் இந்த ஸ்பானியார்டை தவிர மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களாம்? 14 survivors. Okay, and all of them are expecting their trial. எந்த நேரத்திலையும் அவங்கள கொன்னு சாப்பிட்டுறலாம், இந்த மாதிரி ஒரு தீவுக்கு கொண்டு போயிடலாம், அப்ப அதுக்கு முன்னாடி அவங்கள காப்பாத்திரலாம்னு யாரு முடிவு பண்றா? என்ன முடிவு பண்றாங்க? ராபின்சன் குரூசோவும் ஸ்பானியார்டும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்ப அவங்கள வந்து காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு இமீடியட்டா போலாமா அப்படிங்கும் போது ஸ்பானியார்டு சொல்றாரு, இல்ல, they will not kill others. ஏன் அப்படின்னா the cannibals will be very busy with some other thing. There is a season. அதனால this is a season of harvest. அதனால let's grow the crops and என்ன பண்ணலாம், அவங்கள கூட்டிட்டு வந்தோம்னா இங்க அவங்களுக்கு நிறைய சாப்பாடும் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இங்க சாப்பாடு இல்லை. அதனால let's work together and harvest some crop, barley, rice, அந்த மாதிரி விஷயங்களை வளர்க்க செய்து அதுல இருந்து உணவு பண்டங்கள் சேர்த்து வைக்கலாம். அப்ப அவங்க இங்க வந்தா they can survive here. and எல்லாருமே சேர்ந்து இப்ப 4 பேருமே என்ன பண்றாங்க? they are working in the field and they are working with the goats. Almost 6 months they are working tirelessly. After 6 months they are planning to send the Spaniard and Friday's father off to the mainland to bring the new colonists to Crusoe's island. இந்த ஐலாண்ட் இப்ப யாரோட ஐலாண்டு? ராபின்சன் குரூசோவுடைய ஐலாண்ட். he is now the governor, the supreme ruler. அப்ப இந்த ஐலாண்ட்ல வாழ்வதற்கு போய் அந்த 14 பேரை கூட்டிட்டு வாங்க. are the teachers அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஃப்ரைடே திருப்பியும் வர்றாரு, ஓடி வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a ship which is approaching and it appears to be an English ship. okay, but என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் ஷிப் வந்து ஒரு ஸ்பானிஷ் கண்ட்ரோல்டு ஏரியாக்குள்ளார வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா ஒரு இங்கிலீஷ் ஷிப் மாதிரி தெரியுது, இந்த ஏரியாக்குள்ளார அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது they become very very suspicious. ஓகே, இப்போ அந்த ஷிப்ல இருந்து ஒரு போட் வருது. அந்த போட்ல இருந்து ஒரு 11 பேர் வந்து இந்த ஐலண்ட்ல இறங்குறாங்க. எத்தனை பேர் அந்த போட்ல இருந்து, அந்த ஷிப்ல இருந்து ஒரு போட்ல வந்து இறங்குறாங்க? 11 members. 11 members. And then he also sees that there are 3 are unarmed and appear to be bound. அதுல ஒரு 3 பேர் மட்டும் கையில கன்னெல்லாம் இல்லாம இருக்காங்க, ஆனா கையெல்லாம் கட்டப்பட்ட நிலையில இருக்கு. அண்ட் அந்த 3 பேரை விட்டுட்டு என்ன பண்றாங்க? the 3 prisoners are left alone and all the others are wandering to different parts of the island. அப்போ என்ன பண்றாரு? குரூசோ வந்து அப்படி க்ளோஸா அவங்கள வாட்ச் பண்றாரு. and then he goes closer to the 3 and greets them. and then he says, don't be afraid, I am your friend, I am here to rescue you. and அங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு elderly man இருக்காரு. and the man appears to be the leader. he tells that he is the captain of the ship. நான் தான் சார் அங்க நிக்கிற கப்பலுடைய கேப்டன். என்ன பண்ணிருக்காங்க? அந்த கப்பல்ல there was a mutiny. mutinyனா கிளர்ச்சி. அதுல என் கண்ட்ரோல்ல இருந்த மாலுமிகளே என்ன பண்றாங்க? எனக்கு எதிராக வந்துட்டாங்க. and they are planning to bring me to the island. they are planning to leave me here and they are planning to either leave me here and I think they will be killing me. அப்ப இவரு என்ன சொல்றாரு? don't worry, I will save you. he says, I will help you provided you take me back to England. என்ன இங்கிலாந்து கூட்டு போனீங்கன்னா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா கேப்டன் ஓகே டீல் டன் அப்படின்னு சொன்னோன்னா வேகமா அவங்கள என்ன பண்றாரு? கட்டுகளாம் அவுத்து விட்டு Crusoe takes them back to his cave. தன்னுடைய கேவ் கூட்டி போய் அங்க வைக்கிறாரு. the captain is impressed with Robinson Crusoe's artwork, the handwork. பார்த்துட்டு சொல்றாரு, இப்போ ரொம்ப அழகா. and Robinson Crusoe tells his story to the captain and the other 2 men. and now என்ன பண்றாங்க? இப்போ உங்களை பிடிச்சு கொண்டு வந்தவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to capture them. and
இதே நேரத்துல கப்பல்ல வந்து ஒரு சில பேர் கிளர்ச்சியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வழிக்கு கொண்டு வர முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. So they are going to indulge in an attack. They are going to attack those, okay, those mutineers. Are you the teachers? Yes, sir. Okay, அந்த mutineers எல்லாத்தையுமே நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு they are starting to fight. Okay, இப்போ ராபின்சன் குரூசோ வந்து ரொம்ப தெளிவா கேட்கிறாரு அந்த கேப்டன்ட்ட, should I kill the mutineers or take them prisoners? Okay, அதுல சொல்றாரு அந்த கேப்டன் ரொம்ப சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க இல்ல, there are only 2 fellows who are villains. How many are villains there among the mutineers according to the captain? 2 members. ஏன் அவங்கள நம்பவே முடியாது சார், மற்றவங்கள கூட நம்பலாம், அந்த 2 நபர்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற, அந்த 2 பேரை மட்டும் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சாலும் அவங்களை பனிஷ் பண்ணிடுவோம், மற்ற எல்லாரும் என்ன பண்ணலாம், we can bind by an oath. We can bind by an oath அப்படிங்கிற என்ன அப்படின்னா that they will be obedient to the captain and to Robinson Crusoe. Are you the teachers? அப்ப என்ன பண்றாங்க, ராபின்சன் க்ரூசோ, the captain and 2 other prisoners, இப்ப மொத்தம் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 4 பேரு, they are going to attack the mutineers and they kill 2 of them and the rest, the main villain 2 பேரை கொன்னுட்டு மற்ற எல்லாரும் they are making a pledge to the captain and Robinson Crusoe that they will remain loyal. Are you the teachers? Okay, இப்போ ஒரு டீமை பிடிச்சிட்டாங்க, இன்னொரு டீம் வந்து உள்ள போனவங்க ஒரு 3 பேரு அவங்க வர்றாங்க. ஓகே, அவங்களும் என்ன பண்றாங்க, கேப்டன்ட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. 2-3 டீமா போனதுல ஒரு டீம்ல 2 பேரை கொண்டுட்டாங்க, மீதி பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னொரு 3 பேர் போன ஒரு டீம் ரிட்டர்ன் ஆகுது, அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, they also surrender. And now ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are preparing to get back to England. அந்த நேரத்துல நம்ம கேப்டன் வந்து ராபின்சன் குரூசோட்ட சொல்றாரு என்ன அப்படின்னா, there are 26 mutineers in the ship. இன்னும் எத்தனை பேர் அந்த ஷிப்ல இருக்காங்களா? 26. There are 26 mutineers in the ship அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அவங்களையும் நம்ம பார்த்துக்குவோம், கவலைப்படாதீங்க, இதுவே நம்ம சமாளிச்சிட்டோம், அவங்கள சமாளிக்க முடியாமலா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப the ship அங்க இருந்து என்ன பண்றாங்க, they are signaling to those people on the shore but there is no response. அதெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருந்து அந்த மக்களும் இங்க கிளம்பி வர போறாங்க. ஓகே, are you there teachers? Yes, sir. அப்ப எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா, there is another boat with in another boat there are 10 sailors who come ashore. They are searching for their lost comrades. அவங்க கூட முன்னாடியே போட்ல வந்த கொஞ்சம் பேரை காணோம், அதனால அவங்கள தேடி ஒரு 10 பேர் கொண்ட குழு வருது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் இந்த mutineers எல்லாம் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஜாயின் பண்றோம்னு, இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, they are planning to attack the newcomers. Okay, are you there with me? Did you get all these informations? Yes, sir. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, almost all are caught and they are under the control of the captain and Robinson Crusoe. Okay, and then you find that the captain along with Robinson Crusoe, they decide to kill the ringleader. அந்த 2 பேர் இருந்தாங்களா அவங்கள மட்டும் கொன்னுட்டு மற்ற எல்லாரையுமே ஒரே டீமா சேர்க்கிறாங்க. மொத்தமா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, there are 50 men in all. Okay, there are 50 men in all. And then you find that the captain speaks to the mutineers and all of them apologize and they beg for their lives. அப்ப அந்த கேப்டன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இனிமேட்டுக்கு இத பத்தி முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, I am no more the commander. The commander is the governor of this island. Who calls Robinson Crusoe as the governor of the island? அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. What is the answer, teachers? The captain. The captain tells that Robinson Crusoe is the governor of the island and he tells that
All these people, all of you are now prisoners. How many are prisoners now? 50. Okay, 50 of the crew are now prisoners. இப்ப எல்லாருமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க போறாங்க? ஓகே, இப்போ குரூசோ. இப்போ அந்த கேப்டன் வந்து இவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்த போறாரு. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to tell to those gatherers that this governor is an Englishman and this man will send the mutineers to England to face justice. எல்லாருமே அங்க அனுப்ப போறாரு except Will Atkin, and Will Atkin will be actually put to death. Okay, அப்ப அந்த ஆட்கின்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன பண்றான்? He is begging to the captain for his life. ஓகே, இல்ல என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராபின்சன் என்ன பண்றான்? ஓகே, he is ordering to take Atkins and 2 other worst prisoners to his cave, where the trustworthy of the mutineers were kept as in a prison. And மற்ற எல்லாரையும் என்ன பண்றாங்க? அடுத்த டீமா they are taken to the forest bungalow. நம்ம செகண்ட் ஒரு the second house ஒன்று இருந்தது இல்லையா, அங்க அனுப்பி வைக்கிறான். Okay, now Robinson Crusoe sends the captain to speak to his second group of mutineers and see if they would recover the ship. The second group இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க போய் அந்த கப்பல்ல வந்து என்ன பண்றீங்க, சேவ் பண்ணி வந்துருவீங்களா அப்படிங்கும்போது அவங்களும் சேவ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. And now you find that the ship is being saved. Okay, after saving the boat, the captain gave a signal. What is the signal? The signal is they've already agreed that after taking over the ship, they will fire 7 gunshots. எத்தனை கன்ஷாட் வந்து கொடுப்பாங்கன்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க? 7 gunshots were given, and that is a sign that the ship was taken. And now what happened? Now everything is done, and now he thanks God for having delivered him, and he says that God has also handed over this particular land to him. இப்போ அந்த கேப்டன் என்ன பண்ற, ஷிப்ல இருந்து ராபின்சன் குரூசோவுக்கு gift கொண்டு வந்தார். என்ன gift சார் கொண்டு வந்தாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதுதான் giftன்னு நீங்க ஆன்சரா எழுதுங்க. What was the gift that was brought? I am going to put it here. Okay, he brought Robinson Crusoe, okay, gift from the ship. What is this gift? Liquor, wine, tobacco, meat, flour, and many of other supplies in addition to new clothes. சார் ரொம்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோங்க, நம்ம எங்க போகணும்? எங்க இருக்கணும்? இங்கிலாந்துக்கு போறோம். இப்போ நம்ம வேகமா ராபின்சன் குரூசோவும் ஃப்ரைடேவும் என்ன பண்றாங்க? they are going to the cave. கேவ்ல யார் இருக்கு? ஆக்சுவலி who are there in the cave? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, who are the persons in the cave? யார வந்து கேவ்ல வச்சாங்க? the worst prisoners, the 5 worst prisoners, அவங்கள தான் கேவ்ல வச்சாங்க. கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள், கொஞ்சம் பிரச்சனை இல்லாதவங்க, ரொம்ப மோசமானவங்க இல்லாதவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? அந்த சம்மர் பங்களால வச்சாங்க, அந்த சம்மர் எஸ்டேட்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இப்போ ராபின்சன் குரூசோவும் ஃப்ரைடேவும் என்ன பண்றாங்க? they are going to have a conversation with the worst criminals, and Robinson Crusoe calls himself as a governor, and he tells them that okay, they have done worst crimes, so he is planning to kill and hang them in the yard. Okay, ஒருவேளை நீங்க உயிரோட இருக்கணும்னா you should vow that you will be my subjects. நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். எதுக்காக ப்ராமிஸ் பண்ணணும்? that you will be my subjects. and அவங்களாம் என்ன பண்றாங்க? இமீடியட்டா உயிர் போறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? பேசாம நான் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸா இருந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. so he is promising them food. கவலைப்படாதீங்க, நீங்க என்னுடைய சப்ஜெக்ட்ஸா இந்த லேண்ட்லயே இருக்கலாம், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் இங்க செஞ்சு கொடுத்துட்டு போறேன். I'll be back here. You have to take care of my estate here. எனக்காக இங்க நீங்க விவசாயம் பண்ணணும்,
எனக்காக இந்த ஆடுகளை நீங்க பாத்துக்கணும், நிறைய என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி நான் வரும்போது என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். Okay, and he is explaining how he made bread, planted crops and dried his grapes. இது எல்லாம் சொல்லி கொடுத்து he is formally going to hand over the land to this worst criminals. ஏறக்குறைய இந்த ஃப்ரீடம்க்கு வந்து நாட்டை தயார் பண்ற மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து இங்க மர்ச்சன்ட்ஸா வந்தாங்க, இங்க செட்டில் ஆனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேர்ஸ்ட் கிரிமினல்ஸ் கையில இந்த நாட்டை ஒப்படைச்சாங்க. இது கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வேற மாதிரி ஒரு கல்ச்சர்ல வந்தோம், நம்ம வேற மாதிரி ஒரு ஹிஸ்டரி, நல்ல நோபல் மென் கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஆனா இங்க வந்து வெஸ்டர்ன் மேன் இஸ் ரைட்டிங் அபவுட் த ஓரியன்ட். நம்ம கீழே நாடுகளை பத்தி ஒரு வெஸ்டர்ன் மேன் எழுதும்போது இப்படிதான் எழுதுவாரு. வெஸ்ட் கிரிமினல் கையில தான் சார் லேண்டை ஒப்படைச்சிட்டு போனாரு அப்படின்னு அப்படித்தான் எழுதுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஹவு ஓரியன்டலிசம் இஸ் பீயிங் ஃப்ரேம். எட்வர்ட் சைட் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டலிசம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதினாரு. இட் இஸ் ஹவு the western man wrote about the eastern man, the eastern countries, eastern culture. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், நீ எனக்கு என்னவா இருக்கணும், என்னுடைய சிட்டிசன்ஸா இருக்கணும். He also left some weapons with them, guns, gunpowder, and told them about the Spaniards. And ஏற்கனவே பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும், ஸ்பானியார்டும் அந்த ஃப்ரைடேவுடைய ஃபாதர் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிளம்பி மெயின்லேண்டுக்கு போயிட்டாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் பேரை இங்க கொண்டு வரணும், ஒரு 14 பேர் யூரோப்பியன்ஸ். அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஸ்பானியார்டு அப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்க போயிருக்காரு, அந்த ஸ்பானியார்டை வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லபடியா பாத்துக்கணும். யூ ஷுட் நாட் டூ எனி ஹார்ம் டு ஹிம். ஓகே, என்ன பண்றாரு, he is getting some help from the captain. அப்ப ஷிப்ல இருந்து கொஞ்சம் இங்கு, பேனா, பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு he is writing a letter to the Spaniard. And அந்த ஸ்பானியார்டு கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி இந்த லெட்டரை வந்து ஸ்பானியார்டு வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு he is preparing to leave the island the following day. And when did he leave the island? On December 19, 1686. You find that this man, okay, என்ன பண்றாரு, he left his island, Robinson Crusoe's island. என்னைக்கு கிளம்பினாரு, Robinson Crusoe left the land on December 19, 1686, 28 years after arriving on the island. Okay, are you there, teachers? And then when did he reach England? Abdina, he reached England on July 11. Okay, 1687. Okay, exactly 35 years after he left its shore, and 19 years he actually left England some 35 years ago. And when he left the island, England, when what was his age? He was 19. Now what is his age? Okay, இங்கிலாண்டை விட்டு போகும்போது அவருக்கு 19, ஒரு 35 வருஷம் கழிச்சு வர்றாரு. அப்ப அவருடைய வயசு என்னவா இருக்கும்? 54. He was 54. Yes, so then கேட்கலாம், at what was Robinson Crusoe's age when he returned to England? அப்போ when he reached England, he had lot of he as expected நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, his parents were dead and only 2 of his sisters and some of the nieces and nephews were still alive. But என்ன அவருக்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்டது, என்ன அப்படின்னா, நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பினாங்க. ஏன்னா கடலுக்கு போனவங்கலாம் நான் செத்து போயிடுவான்னு அவங்க நம்பினாங்க. அதனால இவரு செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு சொத்துல எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணாரு, இந்த காசு, இவர் கையில காசு இல்லையா, அதனால என்ன பண்ண போறாரு, he is going to meet, okay, the widow. யாருடைய widow? யாருடைய widow? the first captain உடைய widow. அந்த விடோவை போய் பார்க்க போறாரு. அந்த விடோ கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருந்தாரு. she was in a very impoverished condition. and என்ன பண்றாரு, அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு he is going to Lisbon.
லிஸ்பன் ஏன் நேரா பிரேசிலுக்கு போயிருக்கலாமே அப்படின்னா, பிரேசிலுக்கு போறதுக்கு முன்னாடி லிஸ்பன் போய் தான் டிராவல் பண்ணி போகணும். அதனால இவர் என்ன பண்றாரு, லிஸ்பனுக்கு போறாரு. அண்ட் he learns that his plantation in Brazil has thrived. Okay, and then he also learns that the captain who had he finds the captain who had rescued him from Africa and learns that his estate has been put in use but is still held in trust, should be ever be proved alive. அவர் உண்மையாலுமே அலைவா இருக்காரா இல்லையா, அது வந்தா ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டும். And he also learns that he has become a very wealthy man. அவருடைய எஸ்டேட் வந்து நல்லா என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, பிரேசிலுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு பிரச்சனை வருது. அவர் டீச்சர்ஸ் என்ன ப்ராப்ளம், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is now a Protestant man, but பிரேசில் அப்படிங்கிற ஏரியா வந்து இட்ஸ் பியூர்லி கேத்தலிக். அதனால அவருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. He is a Protestant. Why should he get into a place where there are Catholic faith, where there are Christians? அப்ப என்ன பண்றாரு, கொஞ்சம் அவரு கொஞ்சம் கிஃப்ட் மணி எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாரு, Crusoe and Friday they travel back to England from Lisbon. This time they are going by land. கடல்ல போகாம அப்படியே லிஸ்பன்ல இருந்து இங்கிலாந்துக்கு எப்படி போக போறாங்க, they are going by land on foot. காலையிலே போலாம், கொஞ்சம் குதிரைகள்ல போயிட்டு அப்புறம் நடந்து போலாம். அப்படிங்கும் போது they have to cross the northeastern border of the Spain and they have to cross a place called the Pyrenees. Pyrenees அப்படிங்கிறது கிராஸ்லேண்ட். அப்ப அந்த கிராஸ்லேண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய பனிப்பொழிவு இருக்கிறதுனால அந்த பனிப்பொழிவை பார்க்கும்போது ஃப்ரைடேவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்படின்னா அவன் இந்த மாதிரி பனிப்பொழிவை அவனுடைய தேசத்துல பார்த்ததே இல்லை. And they enjoy the scenic beauty of the border. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா they get a French gentleman to be their guide through the mountain. அப்ப அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க, instead of leading them towards England, this man is leading them towards a place called Madrid. இங்கிலாந்துக்கு போகாம எங்க கூட்டி போயிட்டாரு, மேட்ரிட்டுக்கு கூட்டி போயிட்டாரு. ஏன் அப்படின்னா அங்க கிளைமேட் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு, வார்மா இருக்கு. அப்ப சொல்றாரு, இப்படி இந்த ரூட்ல போனோம்னா நமக்கு நிறைய ஆபத்துகள் காத்திருக்கு, கிளைமேட் ரொம்ப நம்மளை என்ன பண்ணிடுவோம், பாடாப்படுத்திடுவோம், அதனால நம்ம வேற ஒரு ரூட்டு போலாம் அப்படின்னு த்ரூ த நார்த் போய் அப்படி சுத்தி வருவோம் சார் அப்படின்னு போறாங்க. அதே நேரத்துல அவங்க போகும் பொழுது தே ஆர் அவங்களுடைய கைடு இருக்காரு இல்லையா, ஒரு பிரெஞ்ச் மேன், he was attacked by a pack of wolves. And Friday என்ன பண்றாரு, he aims a shot and he kills the wolf. அப்போ அந்த கைடு வந்து அவருடைய கையில ஆம்ல எல்லாம் வந்து ரொம்ப அடிபட்டதுனால அவரு என்ன பண்றாங்க, he is being taken to the nearest place. அதனால அந்த பக்கம் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது you find that there is a group of bear which prevent them from proceeding. Okay, ஒரு pack of என்ன வந்து அவங்களுக்கு இடையில நின்னுச்சு, என்ன வந்து நின்னுச்சு டீச்சர்ஸ், பேக் முன்னாடியே வந்து உல்ஃப் வந்துருச்சு. இப்ப வேற என்ன வந்து நின்னுது, பேர், கரடி. இப்போ அந்த கரடி அங்க வந்து நிக்குது. அந்த கரடியை பார்த்தோன்னு நம்மால என்ன பண்றாரு ஃப்ரைடே, quite interestingly he goes and stands before the bears and he starts shouting aloud. Okay, are you there teachers? இத அவன் செய்யறத பார்த்தா எல்லாருமே என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னா என்ன பண்றான் ஃப்ரைடே, aims a shot at the bear and he kills it instantly. And he tells how there are bears in his country and how they used to kill the bear using bow and arrow. And he says எங்க ஊர்ல எல்லாம் அந்த கன் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே ஸ்லோவா என்ன பண்றாங்க, they are going through a small wood and in the wood they come across a traveler and this traveler was actually is almost dying because he was attacked by a large pack of wolves. Are you there teachers? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா?
Yes, sir. இப்ப நம்மளால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா. Okay, on his return once again to England, Crusoe decides he cannot go to live in Brazil because he is afraid of the Spanish Inquisition. ஏன் அப்படின்னா the Spaniards என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா they are against Protestants, they torture the Protestants. Okay, அதனால நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பிளேல பார்த்தோம். என்ன பிளேல? The conflict between Spain and the other country, Poland. The conflict between Christians and Protestants, 30 years war அப்படின்னு ஒரு பிளேல பார்த்தோமே. என்ன பிளே? Mother Courage and her children. It was written in the backdrop of 30 years war. சொன்னமா? Catholics were very strongly against Protestants, so whenever they caught a Christian, they tortured them. Okay, அதனால என்ன பண்றாரு? Okay, Robinson Crusoe decides not to go to Brazil. அதனால he settles with his nephews, and Crusoe also marries and has 3 children. After the death of his wife, Crusoe decides to return to his island. Are the teachers? திருப்பி என்ன பண்றாரு? ஒய்ஃப்லாம் செத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு? He decides to get back to his island. திருப்பியும் போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப he joins his nephew on a trading ship to East Indies. Okay, அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னா அதுல 2 பசங்க ஒரு பொண்ணு. Are you with me, teachers? Yes, sir. And then he says he also got information that his land has thrived. Okay, his land has thrived. What was his land? Crusoe's island has thrived a lot. Yeah, அப்புறம் என்ன சொல்றாரு? Robinson Crusoe tells very clearly that he revisited his island where the Spaniards have established a successful colonies with English mutineers working under them. Okay, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா he also learns that his island was often attacked by various Caribbean natives. Okay, and then he also tells that he also left 2 workmen whom he brought from England in his country. And then Robinson Crusoe sailed to Brazil and he sent more supplies, animals, and even women on board to his island. ஏன் அப்படின்னா அங்க எல்லாம் காஞ்சி போய் கிடந்தாங்க, பெண்களே பார்க்காம. அதனால அவங்களுக்கு துணைவிகள் தேவைப்பட்டாங்க. அதனால நிறைய பெண்களை வந்து தன்னுடைய லேண்டுக்கு, தன்னுடைய ஐலண்டுக்கு அனுப்பி விட்டாங்க. And towards the end of the novel, he tells very clearly that his island was in constant battle with the Caribs. And he also promises to tell the readers about his further adventures. Okay, are you the teachers? உங்களுக்கு தான் புரிஞ்சுச்சா? அப்ப அவரு வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நான் வந்து அங்க இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது, அதை பத்தி உங்களுக்கு அடுத்த ஸ்டோரியில சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. So there is going to be a sequel to this work. You know what is the title of the sequel? Let me put both the titles to you. There are 2 sequels to this novel. What are the 2 sequels? When was this novel published? 1790. Okay. அதெல்லாம் பாருங்க. Robinson Crusoe, the Further Adventures of Robinson Crusoe, 1709. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா The Serious Reflections During the Life and Surprising Adventure of Robinson Crusoe with His Vision of Anglic World, 1720. Okay, அப்ப ஃபர்தரா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. Okay, ஆனா நமக்கு வந்து அதெல்லாம் கொடுக்கல. இதோட இந்த நாவல் முடிவுக்கு வந்து விட்டது. Did you get all the information, teachers?